வணக்கம். நான் உங்கள் ராஜ்பரத். சேஃப்டினா டாடா, டாட்டானா சேஃப்டி அப்படின்னு ஒரு பேர் போன இந்த டாடா பஞ்ச் வெஹிக்கிளை பற்றி தான் இன்னைக்கு டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். 5 ஸ்டார் ரேட்டிங், இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அதையும் தாண்டி சிஎன்ஜி வெஹிக்கிளில் நல்ல மைலேஜ், நல்ல பவர், நல்ல பர்ஃபார்மன்ஸோட வேற என்னென்ன விதமான சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, இது எப்படிலாம் உங்களுடைய சேஃப்டியை என்ஷூர் பண்ணுது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள. ஃபியூல் லிட்டில் ஒரு முக்கியமான சேஃப்டி ஃபீச்சரை டாடா கொடுத்துருக்காங்க. இது எந்த சிஎன்ஜி வெஹிக்கிள்லையும் இல்லாத ஒரு சேஃப்டி ஃபீச்சர். அது என்னன்றதை நம்ம பார்ப்போம். பெட்ரோலில் E20 பெட்ரோல் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதையும் தாண்டி இந்த பெட்ரோல் லிட்டுக்கு பக்கத்தில் NG-V1 நாசிலில் சிஎன்ஜி ஃபில் பண்ணுறதுக்கான ஒரு நாசில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பண்ணது. ஸோ அதனால் இதில் துரு பிடிக்காது, வேறு எந்த விதமான அபாயமும் இல்லாமல் நீங்கள் இது யூஸ் பண்ண முடியும். பொதுவாக எந்த வண்டியிலும் இன்பில்டாக இந்த NG-V1 நாசிலில் கொடுக்கறது இல்லை. ஸோ நம்ம வண்டியில் இதில் இன்பில்டாக கொடுத்துருக்கிறதுனால இது பெரிய அட்வான்டேஜ்னே சொல்லலாம். இது சேஃப்டியை மறுபடியும் என்ஷூர் பண்ணது. அதையும் தாண்டி பெட்ரோலுக்கான டேங்க் கொடுத்துருக்காங்க, அது பக்கத்தில் ஃபில் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் தாண்டி இந்த மைக்ரோ சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இந்த மைக்ரோ சுவிட்சினுடைய அட்வான்டேஜ் என்ன, இந்த மைக்ரோ சுவிட்ச் எப்படி நம்மளுடைய சேஃப்டியை என்ஷூர் பண்ணுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நாம இந்த ஃபியூல் லிட்டை ஓப்பன் பண்ணும்போது இந்த சுவிட்ச் வெளியே வந்துடும். இந்த சுவிட்ச் வெளியே வந்தால் இன்ஜினுடைய பவர் கட் ஆஃப் ஆகிடும், அதாவது இன்ஜின் ஆஃப் ஆகிடும். இன்ஜின் ஆஃப் ஆகுறதுனால என்ன சார் சேஃப்டி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஃபியூல் போடும்போது, சிஎன்ஜி போடும்போது நம்ம பொதுவாகவே 2 வீலரில் நோட் பண்ணியிருப்பீங்க, 2 வீலரில் ஒரே கீ தான் கொடுத்துருப்பாங்க டேங்குக்கு. பெட்ரோல் போடும்போது எப்படினாலும் இன்ஜின் ஆஃப் பண்ணி ஆகணுன்றதுனால தான் அந்த லிட்டுக்கு நமக்கு கீ ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த கீயை நம்ம ஆஃப் பண்ணி தான் ஃபியூல் லிட்டை ஓப்பன் பண்ணி பெட்ரோல் போடுவோம் 2 வீலரில். பட் காரில் நிறைய நேரங்களில் யாரும் அந்த மாதிரி செய்யறது இல்லை. பட் இந்த டாடா பஞ்சில் ஃபர்ஸ்ட் டைம் இண்டஸ்ட்ரியில் பெரிய சேஃப்டியாக அதை கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வண்டியை ஆஃப் பண்ண மறந்துட்டாலும் ஃபியூல் லிட்டை ஓப்பன் பண்ணிங்கனாலே பெட்ரோல் போடும்போது, சிஎன்ஜி போடும்போது இன்ஜின் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் மோடுக்கு போயிடும். அப்படி ஒரு பெரிய சேஃப்டி அதில் கொடுத்துருக்காங்க. மறுபடியும் நீங்கள் வண்டியை ஆன் பண்ணும்போது ஃபியூல் லிட் ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணிருக்கணும். ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த மைக்ரோ சுவிட்ச் உள்ள இன்செர்ட் ஆகிடும். இன்செர்ட் ஆச்சுன்னா இன்ஜின் நம்மளால ஆன் பண்ண முடியும். இது பெரிய சேஃப்டி. அது ஃபியூல் டேங்க் லிட்டை க்ளோஸ் பண்ணாமையும் வண்டியை டிரைவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இது அன்சேஃபும் கூட. அப்படி ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்த டாடா நமக்கு முதல் முறையாக இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல சேஃப்டி ஃபீச்சர். அண்ட் அடுத்த முக்கியமான ஒரு இன்டெலிஜென்ட்டான ஃபீச்சர் என்னன்னா இந்த ஐசிஎன்ஜி அப்படின்னா என்ன, இன்டெலிஜென்ட் சிஎன்ஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எப்படி இது இன்டெலிஜென்ட்டாக மாற்றிருக்காங்க டாடா அப்படின்றத நம்ம பார்ப்போம். பொதுவாக சிஎன்ஜி வெஹிக்கிளில் ரியரில் ட்ரங்க்ல, அதாவது பூட் ஸ்பேஸ் இல்லை அப்படின்றத நம்ம பொதுவாக பார்த்துருப்போம். பட் டாடா ரொம்பவும் இன்டெலிஜென்ட்டாக இந்த ஐசிஎன்ஜி இன்ஜினில் இன்டெலிஜென்ட்டாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது 210 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ் வித் ட்வின் சிலிண்டர் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. இந்த ட்வின் சிலிண்டர் டெக்னாலஜி தான் நமக்கு பூட் ஸ்பேஸை என்ஷூர் பண்ணுது. சிலிண்டர் சைஸ் ரொம்ப பெருசாக இருக்கும், பட் அதை 2 சிலிண்டராக பிரித்து வச்சிருக்கிறதுனால இன்டெலிஜென்ட்டாக ஸ்பேஸ் நமக்கு கிடைக்குது. இதுதான் இந்த அட்வான்டேஜான விஷயம். இதை தாண்டி இதில் 6 பாயிண்ட் மவுண்டட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட்ஸ்னால சிலிண்டரு முன்னாடியோ பின்னாடியோ நகராமல் இருக்கிறதுக்காக ஒரு சேஃப்டியை கொடுத்துருக்காங்க. அந்த சேஃப்டி நீங்கள் இந்த டைட் பண்ணியிருக்கிற இந்த நெட்ஸ் மூலயமா பார்க்கலாம். ஒவ்வொரு சிலிண்டருக்கும் 2 கிளிப்பு கொடுத்து ரொம்பவும் டைட்டாக ஷெட்யூலாக வச்சுருக்காங்க. இது ரொம்பவும் சேஃப்டியை என்ஷூர் பண்ணுது. மட்டும் இல்லாமல் இதில் லீக் டிடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது சிஎன்ஜி இன்கேஸ் ஆஃப் லீக் ஆகுது அப்படின்னா அதை டிடெக்ட் பண்ணுற சென்சாரும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால எந்த விதத்துலையும் சேஃப்டியை நம்ம மிஸ் பண்ணவே மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் இந்த நாசிலை நம்மளால் ஆஃப் பண்ண முடியும், ஆன் பண்ண முடியும். தேவைப்படும் போது நீங்கள் ஆன் பண்ணலாம், இல்லைன்னா ஆஃப் பண்ணி வைக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. எஸ், இதையும் தாண்டி தெர்மல் இன்சிடென்ட் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் ஆஃப் எனி ஃபயர், ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டில் ஏதாவது ஒரு சேலஞ்சஸ் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக நமக்கு டிஸ்பிளேல டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டும். அது சிஎன்ஜி டு பெட்ரோல், பெட்ரோல் டு சிஎன்ஜிக்கு ஆட்டோ சுவிட்ச் ஆஃபும் பண்ணி கொடுக்கும். இந்த ஆட்டோ சுவிட்ச், மைக்ரோ சுவிட்சும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ரொம்பவும் முக்கியம் என்னன்னா எல்லா சிஎன்ஜி வெஹிக்கிளும் பெட்ரோல் இருந்தால் தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் டாடா டைரக்டா சிஎன்ஜி ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க. சிஎன்ஜிலேயே நம்ம வண்டியை இக்னிஷன் ஆன் பண்ணி டிரைவ் பண்ண முடியும். பெட்ரோல் இருந்தால் பெட்ரோல், சிஎன்ஜி இருந்தால் சிஎன்ஜி, எதில் வேணாலும் நீங்கள் வண்டியை ஆன் பண்ணலாம். இப்படி ஒரு அட்வான்டேஜ் டாடா வெஹிக்கிளில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட்டாக இங்கே சிஎன்ஜி சுவிட்சும் கொடுத்துருக்காங்க. இந்த சிஎன்ஜினால நீங்கள் டைரெக்டாக சிஎன்ஜிலையும் ஸ்டார்ட் பண்ணலாம், பெட்ரோல்லையும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 விதமான ஆப்ஷனோட நீங்கள் வண்டியை யூஸ் பண்ணவும் முடியும், ஆன் பண்ணவும் முடியும், டிரைவ் பண்ணவும் முடியும். கேட்கவே ரொம்ப நல்லா இருக்குல்ல. இதுவும் முக்கியமான சேஃப்டி ஃபீச்சர் தான். அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் இன் இண்டஸ்ட்ரியில் சிஎன்ஜியில் சன்ரூஃபும் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ஃபீச்சர் தான். இது நீங்கள்
லைஃபையாவே நம்ம இதை யூஸ் பண்ணலாம். சிஎன்ஜி வெஹிக்கிள் கொடுத்துருக்கிறது இன்னமும் இன்னோவேட்டிவான ஒரு நல்ல விஷயம். டாடா 1998 இருந்து டில் 2023 வரைக்கும் 50 lakhs வெஹிக்கிள் ஹாப்பி கஸ்டமரை டெலிவரி கொடுத்துருக்கோம். 50 லட்சம் கஸ்டமர் ரொம்பவும் சந்தோஷமா என்ஜாய் பண்ற ஒரு சேஃப்டியஸ்டான வெஹிக்கிள் தான் இந்த வெஹிக்கிள். ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம் இது. இது உங்களுடைய ஆதரவுல தான் நமக்கு கிடைச்சிருக்கு. அங்க உங்களுடைய ஆதரவுக்காக நாம சேஃப்டியில எந்த ஒரு பேராமீட்டர்லயும் விட்டு கொடுக்காம தொடர்ந்து சேஃப்டியை என்ஷூர் பண்ணிட்டே இருக்கோம். இதுதான் டாடா. நிறைய பேருக்கு இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்கா கிளாஸ் உடஞ்ச மாதிரி தெரியுது, அது என்னன்ற ஒரு சந்தேகம் இருக்கலாம். இது கிளாஸ் எல்லாம் உடையலைங்க, இது போட்டோமெட்ரிக் சென்சார். இந்த சென்சார் ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு சென்சார். இது டாடா பஞ்ச்ல கொடுத்துருக்காங்க. டாட்டாவுடைய மேக்ஸிமம் எல்லா வெஹிக்கிள்ஸுமே இது இருக்கு. ஸோ இது என்ன அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ரெயின் சென்சிங் வைப்பருக்காகவும் ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்காகவும் கொடுக்கப்பட்டிருக்கு. இது சிஎன்ஜி வெஹிக்கிள்லையும் டாடா பஞ்சில் இருக்கு. ஸோ மழை வந்ததுன்னா வைப்பர் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். மழையினுடைய வேகத்துக்கு ஏற்ற மாதிரி வைப்பர் வேகமாக ஃபங்க்ஷனாலிட்டி கொடுக்கும். அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப் சப்வேக்குள்ளமோ இல்லை போகிற வழியில் கிளைமேட் மாதிரி இருட்டாகிற சுச்சுவேஷன் வந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஹெட்லாம்பை ஆன் பண்ணிடும். இந்த ஒரு ஃபெசிலிட்டிஸ் இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்டோமேட்டிக் சென்சார் சன்ரூஃப்க்கு ரொம்ப மேஜரான ஒரு யூஸும் கொடுத்துருக்கு. ஸோ இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எப்படி அப்படின்னா ஆட்டோமேட்டிக் சென்சார்ல மழை தண்ணி ஏதாவது பட்டது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா சன்ரூஃபை அதை க்ளோஸ் பண்ணும். இப்படி ஒரு சேஃப்டியும் இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ இது கண்ணாடி உடையில, இது கண்ணாடியில கொடுத்துருக்கக்கூடிய ஆட்டோமேட்டிக் சென்சார். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சேஃப்டி ஃபீச்சரும் கூட. இதுவும் அட்வான்ஸ் சேஃப்டியில ஒன்னாக நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம சிஎன்ஜில அடிஷனல் சேஃப்டி அப்படின்னு பார்க்கும்போது ஃபயர் எக்ஸிகியூஷனும் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் ஆஃப் ஃபயர் ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல அப்படின்னா நம்ம வண்டியில இல்லை மற்றவங்க வண்டியிலனாலும் நீங்கள் இதை சேஃப்டிக்காக யூஸ் பண்ணலாம். இது ஒரு அட்வான்ஸ் சேஃப்டி ஃபீச்சர், ரொம்ப முக்கியமான ஒரு சேஃப்டி ஃபீச்சரும். அண்ட் எக்ஸலண்டான ரியர் சீட் கம்ஃபர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதில் 3 பேசஞ்சர் கம்ஃபர்டபுளாக உட்காந்து போக முடியும். ரொம்ப முக்கியமாக இந்த இடத்துல ஸ்பேஸ் கிடைக்க காரணம் என்னன்னா இது அட்வான்ஸ் அல்ஃபா ஆர்கிடெக்சரில் பண்ணியிருக்காங்க. அல்ஃபா ஆர்கிடெக்சர் அப்படின்றது ஒரு ப்ரூவனான ஆர்கிடெக்சரும் கூட. அந்த பிளாட்ஃபார்மில் பண்ணியிருக்கிறதுனால ரியரில் ஃப்ளாட் ஃப்ளோர்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ளாட் ஃப்ளோர் இருக்கிறதுனால நம்மளால கம்ஃபர்ட்டாக 3 பேர் உட்காரவும் முடியும். ரியர்ல எல்லா வண்டியில பார்த்தீங்கன்னா ஒரு ஹம்ப் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஹம்ப் இதில் பெருசாக இருக்காது. ஸோ அதனால ஃப்ளாட் ஃப்ளோர் இருக்கிறதுனால 3 பேர் கம்ஃபர்ட்டாக உட்காந்து போகவும் முடியும். இது கம்ஃபர்ட்டினுடைய ஒரு ஃபீச்சராக நம்ம இதில் சொல்லலாம். ஸோ இதனால சேஃப்டி எப்படி என்ஷூர் ஆகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம 3 பேரும் கம்ஃபர்ட்டாக உட்காரும் போதே ஒரு அடிஷ்னல் சேஃப்டியை அது என்ஷூர் பண்ணுது. ஒரு கம்ஃபர்டபுளான டிரைவை இது நமக்கு கொடுக்குது. இதுவும் ஒரு அட்வான்ஸ் சேஃப்டி ஃபீச்சர். ஸோ இந்த இடத்துல ஏபிசி, அதாவது ஆக்சிலேட்டர், பிரேக்கு, கிளச் அப்படின்ற டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. அதையும் தாண்டி இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் கார்னரில் கொடுத்துருக்கிறது ரெஸ்டர் பெடல்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இது மூலயமா சேஃப்டி என்ஷூர் பண்ண முடியும். இது எப்படிங்க சேஃப்டி என்ஷூர் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் நம்ம நிறைய நேரங்களில் நம்மளை அறியாமலே கிளச் மேலே காலை வச்சு ட்ரைவ் பண்ணுறவங்களா இருக்கும். அது நமக்குமே தெரியாது. ஸோ அதனால ஃபியூச்சரில் கிளச்சினுடைய மெயின்டெனன்ஸ் காஸ்ட் கூடுறதுக்காக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் நாம் இதை அவாய்ட் பண்ணுறது லாங் ட்ரிப்பில் நமக்கு இந்த ரெஸ்டர் பெடல் இருக்கிறதுனால நம்ம லெக்குக்கும் ஒரு ஃப்ரீனஸ் கிடைக்கும், அதே நேரத்தில் வெஹிக்கிளுக்கும் ஒரு நல்ல சேஃப்டியும் கிடைக்கும். இதுவும் ஒரு சேஃப்டி ஃபீச்சர் தான். நல்ல ஒரு டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் இதில் கொடுத்துருக்காங்க. ஹர்மன் அப்படின்றது ஒரு ப்ரீமியம் பிராண்டும் கூட. இது ஜாக்வார் லேண்டோரில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரீமியம் பிராண்டுடைய டச் ஸ்க்ரீனை தான் இதில் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ரொம்ப முக்கியம் ட்வின் சிலிண்டர் டெக்னாலஜியில் நமக்கு 210 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. இது அகைன் அண்ட் அகைன் திரும்ப சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா இந்த பஞ்ச் சிஎன்ஜியில் ட்வின் சிலிண்டர்ன்றது உண்மையிலே இன்டெலிஜென்ட்டான ஒரு ஃபீச்சர் தான். ஸோ இந்த மாதிரியான சேஃப்டிக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்துள்ள டாடா இன்னும் எக்கச்சக்கமான சேஃப்டி ஃபீச்சர்ஸை நம்மளால சொல்லிட்டே இருக்க முடியும். ஸோ சொல்லிட்டே இருக்கிறத விட நீங்கள் இந்த ப்ராடக்டை வாங்கணுன்ற எண்ணம் நேரம் உங்களுக்குள்ள வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த ப்ராடக்ட்டுக்கு லிமிடெட் ஸ்டாக்ஸ் மட்டும் அப் டு 1 lakh வரைக்கும் பெரிய பெரிய பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் பை பண்ணணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம சாய் டாடா மோட்டார்ஸில் உங்கள் ட்ரீம் பஞ்ச் காரை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. வாழ்த்துக்கள்.